உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனியாமல் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதே 2026 தேர்தலின் வாக்குறுதி என்று தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பாடிநல்லூரில் இந்த புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உங்க கனவை நனவாக்க உங்க வீடு தேடி வருது உங்க அரசு. உங்க கனவை சிஎம் கிட்ட சொல்லுங்க. அப்போது பொதுமக்கள் சிலர் தங்கள் கனவுகளை முதலமைச்சரிடம் மேடையில் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கனவுகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நீங்க உங்க ஆட்சியில எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க. அதனால எங்க கிராமத்திற்கு 60க்கும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்திருக்கிறோம். உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமா இருக்கும். ஐயா, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு எங்களுடைய கிராமத்துல மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நீ சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்றீங்க. அதை என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை கூட காலப்படாம நல்லபடியாக. தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் 11.19% வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசுல இருக்கு. தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டைக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் 2026 தேர்தலுக்கான வாக்குறுதியையும் முன்வைத்தார். இன்னைக்கு நாம எந்த ஆதிக்கத்துக்கு தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண், மொழி, மானம் காக்க நிமிர்ந்து இருக்கிறோம். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. வரும் 30 நாட்களில் அரசால் நியமிக்கப்படும் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் கனவுகளை கேட்டறிவார்கள் என்றும் அவற்றை ஆய்வு செய்து 2030ஆம் ஆண்டிற்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை உருவாக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.